அழகு என் பிள்ளை எம்பிட்டு அழகு. மம்மி இந்த டான்ஸ் எப்படி இருந்துச்சு? சூப்பர் சூப்பர். ஆண்டி ஸ்நாக்ஸ் செய்ய போகிறேன், உங்களுக்கு ஏதாவது வேணுமா? நாங்கள் சாப்பிட்ற ஸ்நாக்ஸ்லாம் உன்னால் செய்ய முடியாது, கடையிலேருந்து வாங்கிட்டு வர சொல்லு. என்ன ஆண்டி வாங்கிட்டு வரணும்? கேக்கு, பப்ஸு, அப்புறம் மினி உனக்கு என்ன வேணும்? ஜூஸு, அப்புறம் சாக்லேட், அப்புறம் பூபா காஃபி. சரிங்க, நான் சொல்கிறேன். இதெல்லாம் உனக்கு தெரியுமா? தெரியும். எப்படி தெரியும்? உங்கள் வீட்டில் தான் பஞ்சப்பாடு பாடிக்கிட்டு இருந்தாங்களே, எப்படி தெரியும்? நீங்கள் தான் பிச்சை எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தீங்களே. ஆமாம்மா, அவட்ட போய் நீ சொல்லிக்கிட்டு இருக்க. மம்மி, அவ தாலி வெளியே போட்டு என்னை வெறுப்பேற்றா மம்மி. இப்போ பாரு அவளை நான் எப்படி வெறுப்பேற்றுறேன்னு. ஏம்மா உங்கள் வீட்டிலலாம் இந்த மாதிரி சோப்பாலாம் பார்த்துருக்கீங்களா? எங்க இதுங்க வீட்டில் உட்காரவே இடம் இல்லை. நம்ம வீட்டு கக்கு செலவு தான் இங்கே வீடே இருக்கு, இது எங்க சோப்பா? ஆண்டி வேறு ஏதாவது வேணுமா? ஆமா, உங்க அப்பா வீட்டு சொத்துல பாதியை கொடுக்க போறேன், பாடி அங்கிட்டு. என் தம்பி வீட்டு சாப்பாட்டை எனக்கு இவ வந்து கேட்டு கொடுக்குறாளாமா. எப்படி இருக்க? வா போவோம். இந்த குந்தாணி ஏதாவது சொன்னாலுங்களா? வாய முடு தெரியும், இவளுக்கு தான் ஏதாவது பண்ணியிருப்பாளுங்க. ஏய் மண்டையில இருக்க போவை பிச்சு விட்டுருவேன் பாத்துக்க. மினி பேசாம இரு, இவகிட்ட எல்லாம் பேச்சு கொடுக்காத. ஆமா, கடிச்சு வச்சு விடுவேன். என்னடி என்ன? அவளை விடு. பிச்சு போடுவேன், பிச்சு ஜாக்குறது. நீ எதையும் பேச மாட்டியா? பேசினா திருப்பி பேசு. போலாம். நீ சரியான ஆளா இருப்பா போல நீ ஒரு பையனா. ஐயோ இவங்களா? ஹலோ நில்லுங்க ஒரு நிமிஷம். உங்க தங்கச்சி நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. ஏங்க வர பேசவே மாட்டேங்கிறீங்க? எல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன். அதான் உங்களுக்கே தெரியுமே, கல்யாணம் ஆயிடுச்சு, அடுத்தடுத்து வேலைகள் நடந்துக்கிட்டே இருக்கு. அதெல்லாம் ஓகே, நான் கால் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறீங்க, மெசேஜும் பண்ண மாட்டேங்கிறீங்க. முதல்ல நல்ல மெசேஜ் பண்ணீங்க, பேசிட்டு இருந்தீங்க, எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருந்தது தெரியுமா? என்னங்க சொல்லுங்க, ஒரு பொண்ணு நானே வந்து இவ்வளோ ஓப்பனாக பேசுகிறேன், நீங்கள் இப்படி பண்ணுறீங்க? நல்லா பேசிட்டு இருந்தீங்க, திடீர்னு பார்த்தா பேசுகிறேன்னா எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். நான் எதாவது தப்பு பண்ணிட்டேனா? நீங்கள் எந்த தப்பும் பண்ணலைங்க. அப்புறம் ஏன் தான் பேச மாட்டேங்கிறீங்க? உங்கள் சிஸ்டர் மேரேஜில் கூட பார்த்தேன், நீங்கள் என்னை பார்க்கவே இல்லை, கண்டுக்காத மாதிரி போயிட்டீங்க. நான் என்ன அவ்வளோ பெரிய தப்பாக பண்ணிட்டேன்? இல்லை நான் உங்களுக்கு எதிரியா? நான் உங்கள் ஃப்ரெண்ட் இல்லையா? இல்லைங்க, கொஞ்சம் பிஸியாக இருந்தேன் அதான். என்னமோ காரணம் சொல்கிறீங்க. இல்லைங்க, நான் ஃப்ரீ ஆகிட்டு கண்டிப்பாக உங்கள்கிட்ட பேசுகிறேன். கண்டிப்பாக பேசுவீங்களா? சரி. சரிங்க, அப்போ நான் போயிட்டு வரேன், பாய். ஓகே. எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? எங்கள் அம்மாவுக்கும் ஒன்றும் பிடிக்கல, உன்ட்டு பேசுகிறது பிடிக்கலன்னு. இவ வேற வந்து என்கிட்ட பேசுகிறாளே, இங்கே என்னால் பேச முடியாதுன்னு சொல்ல முடியல. ஏன்னா அவ்வளோ லவ் பண்ணுறேன். இதை வீட்டில் சொன்னால் அம்மா ஒத்துக்க மாட்டாங்க. ஆனால் இவளை விட்டு கொடுக்கவும் என்னால் முடியல. ஆண்டவா, எனக்கு ஏன் இந்த சோதனை? நடக்கிறது நடக்கட்டும், பார்க்கலாம். இது யாருக்கும் வரக்கூடாது இந்த மாதிரி நிலைமை. வாங்கம்மா வாங்க, வந்து பழங்களை வாங்கிட்டு போங்க. என்ன எனக்கு ஒரே கூட்டம் கம்மியாக இருக்கு. ஐயா கொடுமையே, வெயில் வேற அடிக்குது. என்ன அடி அம்மா, நிற்க முடியல, பழம்லாம் கழிஞ்சு போயிடும் போல இருக்கு. ஏம்மா வாங்கம்மா வாங்க, நல்லா பழங்கள் சாப்பிடுங்க, வெயிலுக்கு அதுதான் உடம்புக்கு நல்லது. ஒருத்தையும் வரமாட்டேன், ஐம்பட்டு பேர் ஐஸ்கிரீம் கடையில் தான் போய் குமியிறாளுங்க. அது தின்னா சூடு, சொன்னா புரிஞ்சுக்க மாட்டாளுங்க. சரோ கொஸ் 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 போ, வா வா வா. எவ்வளோ பழம் வாங்க மாட்டேங்கிறேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், வந்துட்டேன். வாடி வா, என்ன பழம் வேணும்னு சொல்லு. ஆரஞ்சு, ஆப்பிள், கொய்யா, வாழைப்பழம், சப்போட்டா, அப்புறம் என்னது தர்பூசணி எல்லாம் இருக்குது. எல்லாத்தையும் ஒவ்வொரு கிலோ போட்டு விடுவா. அது ஒவ்வொரு கிலோ வாங்கிட்டு போய் நான் என்ன பண்ண போகிறேன்? நல்லா வச்சு தின்னுடி, அது உடம்புக்கு நல்லது. சரி சரி, ஆனால் ஒரு கிலோலாம் வேணாம், காக்கா கிலோவா போடு. சரி சரி. ஏப்பா தம்பி, இந்த ஃப்ரூட்ல எல்லாம் காக்கா கிலோ போட்டு விடு நம்ம ஃப்ரெண்டுக்கு. சரிங்கம்மா. அப்புறம் எங்கடி பால் பாண்டியக்கானா? ஏய் அப்பா, அவனை வேற தூக்கிட்டு வந்து அவன் எங்கேயாவது ஏறவா? அது சரி, என்னடி கரண்ட் கம்பியில தூக்கிட்டு இருந்தானா வள்ளி போன பிடிச்சுன்னு? ஆமாடி பாட்டியாட்டி, ஏன் கரண்ட் மேல ஏறி இந்த கரண்ட் அடிச்சு ஏதாவது ஆகுவாடி? இந்த பையன் என்ன இப்படி பண்றியானே தெரிய மாட்டேங்குது. விடு கொஞ்ச நாள் ஆனா சரியா போயிடும். ஏண்டி காணாம போன உன் மவளை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சுதா?
அதை ஏன்டி கேட்குற கொச்சு போ. நானும் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன், என் பிள்ளைய பறி கொடுத்துட்டு இன்ன வரைக்கும் என்னால் தாங்க முடியலடி. ஆமாண்டி. சே, பாவம் பார்த்து நீ பிள்ளைய கொடுத்தா இப்படி தூக்கிட்டா ஓடுவாளுக காலவாணிக. என் பிள்ளை எதுவும் பண்ணாமல் எனக்கு திரும்ப கிடைச்சிட்டா ரொம்ப சந்தோஷப்படுவேன்டி. சரி சரி விடு, கவலைப்படாத. என் நிலைமையை பார்த்தியா, புருஷங்காரன் விட்டுட்டு ஓடிட்டேன், பிள்ளையை பறி கொடுத்துட்டு நான் நிற்கிறேன். எனக்குன்னு யார் இருக்கா? ஏய் ஏய், எதுக்கு அப்படி பேசுற? நாங்களாம் இருக்கோம், நீ கவலைப்படாத. சரிடி. சரி, அப்ப நான் வரேன், கவலைப்படாத. சரியா? சரி குச்சி. என்ன மாட்ட போடி. பாவம், பிறந்த பச்சை குழந்தைய பறி கொடுத்துட்டு இப்படி மனசெல்லாம் கல்லாயிட்டு வெளியில சிரிச்சுக்கிட்டு இருக்கா. பாவம். ஏடா நல்லா இருக்கேம்மா, நீங்கள் எப்படி இருக்கியா? எனக்கு என்ன, மையன் வெளிநாட்டில் இருக்கேன், இந்த மருமக தான் கொஞ்சம் சேட்டை பண்ணிக்கிட்டு திரியிறா. வள்ளியா? அவ கொஞ்சம் அப்படித்தான், ஆனால் நல்ல பிள்ளை. நல்ல பிள்ளை தாங்க, யார் இல்லைன்னு சொன்னா. ஆனால் ஒரு வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க, ஏதாவது சொன்னால் ஓடி ஓடி போயிடா, சின்ன பிள்ளை மாதிரி. விடுங்க, ஒரு குழந்தை பிள்ளைனா சரியாக போயிடும். அப்படித்தான் நானும் பார்க்குறேன், ஒரு பேர பிள்ளைய கொஞ்சிட்டு நம்ம கண்ணை மூடலான்னு பார்க்குறேன். இது இன்னும் விளையாட்டு பிள்ளையாவே இருக்கே. ஆமாம் ஆமாம், அவள் கொஞ்சம் விளையாட்டு பட்டி தான். பாவம், கல்யாண வேலை பயங்கரமாக இருந்திருக்க முடியும் உங்களுக்கு, எல்லா வேலையும் எடுத்து போட்டு செஞ்சுட்டு கிடந்தீங்க. ஆமாம், அவளுக்கு நான் தான் அம்மா மாதிரி. அப்புறம் என்ன பண்ணுறது, பல வருஷம் பழக்கம். அந்த பிள்ளைக்கு கல்யாணம் வேறு ஆகாமல் வச்சுங்களா. இப்போ தான் வந்து மாப்பிள்ளை பையன் வந்தான், அப்படியே பட்டு பட்டுன்னு பார்த்தா கல்யாணமே முடிஞ்சு வச்சு பாருங்க. ஆமாம் ஆமாம், அது அப்படி தான் பார்க்க ஆரம்பித்தா பட்டுன்னு வேலையெல்லாம் முடிஞ்சிடும் பார்த்துக்கோங்க. இந்த சின்ன பிள்ளை உமா, அது நல்ல வேலை பார்க்குது. அதுக்கு மூத்த பிள்ளை இருக்கே, அது மையேசா, அது என்ன மேக்கப்பை போட்டுக்கிட்டே தெரியுது. ஆமாம், அவள் கொஞ்சம் இன்னும் பியூட்டிஷன் படிக்கிறாள், அதனால அதை மேக்கப் ஆர்டர் போட்டுக்கிட்டு தெரியும். அது கொஞ்சம் அழகாகவும் இருக்குல்ல, அதனால அதுக்கு அது பிடிச்சிருக்கு. இந்த காலத்தில் யார் மேக்கப் போடாமல் இருக்கா? அது சரி, அதில் தான் நல்ல வருமானம் கொட்டுது மனுஷங்களுக்கு. ஆமாம் ஆமாம், அதில் நல்ல வருமானம். இப்போலாம் கிளாஸ் எடுத்தால் கோடி கணக்கில் சம்பாதிக்கலாமாம்ல. ஆமாம் ஆமாம், அது இன்ஸ்டாகிராமில் போட்டு விட்டுறாவோ எல்லாரும் அதில் தான் போகுது. யார் இன்றைக்கி அந்த காலத்தில் நம்மளை மேக்கப் போட்டோமா சொல்லுங்கள்? இப்போ எல்லாத்துக்கும் மேக்கப்பு, வெளியில் போனால் மேக்கப்பு, உட்காந்தா மேக்கப்பு, அப்புறம் என்னது எல்லா வீட்டுக்கு இளவு வீட்டுக்கு கூட மேக்கப் போட்டு போகிறாங்க பார்த்துக்கோங்க. அது இன்னும் மேக்கப் லுக்காமா. ஆமாம். அப்படி ஆட கொடுமையா? ஆமாம், மேக்கப் போட்டிருப்பாகலாமா, ஆனால் போட்ட மாதிரி தெரியாதாம்மா. ஆட கொடுமை, இரண்டு கால கொடுமை பார்த்தீங்களா? ஆமாம் ஆமாம், நல்ல பிஸ்னஸ் தான் இப்போ. ஆமாம், இந்த சேலை விற்கிறது, அந்த காலத்துலலாம் சேலை வந்து வீட்டில் வச்சு விற்போம், நைட்டி விற்போம். இப்போ வந்து பெரிய மஹாலில் போட்டு விற்கிறாவோ, பூண்டு மீன் குழம்பு விற்கிறாவோம்மா. ஆமாங்க, என்னங்க இதுக்கு அநியாய கொடுமையில பூண்டு மிளகு குழம்பெல்லாம் ஏன் இந்த பொம்பளை பிள்ளைகளுக்கெல்லாம் குறுக்கு செத்து போய் கிடக்கா? பூண்டு மிளகு குழம்பு 2 பூண்டை போட்டு மிளகை போட்டு தாளிச்சு விட தெரியாது இந்த பிள்ளைகளுக்கோ? இந்த வள்ளி மாதிரி ஆக்க இருக்காங்கல்ல, அப்புறம் என்ன பண்ணுறது? ஆமாம், இங்கே ஆர்டரை போட்டோன்னே வீட்டுக்கு வந்துடுது. இந்த மாதிரி பிள்ளைய வீட்டில் வேலை பார்க்காத பிள்ளை என்ன பண்ணுது, போட்டு தின்னுபிட்டு ஏதோ அப்பளமோ அதுக்கு பொறிச்சு ஓடுதுங்க. அப்புறம் வேலைக்கு போகிறவங்க இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, நீங்கள் நல்லா எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுருங்க. என்ன படிச்சுவா? நான் அந்த காலத்தில் பியூசி படிச்சிருக்கேங்க. அது சொல்லுங்க, அதுதான் விவரமாக பேசுறீங்க, எல்லாமே இங்கிலீஷாக பேசுறியோ? ஆமாங்க ஆமாங்க, எல்லா விவரமும் தெரியும், என்ன பண்ண. பரவாயில்ல, நல்லா படித்து. நான்லாம் படிக்கவே இல்லைங்க, எங்கள் அம்மா படிக்க போப்பான்னு சொல்லிச்சு. நான் ஓடி போயிட்டேன் படிக்காமல், அப்படியே ஊரை சுட்டுக்கிட்டு வரங்க. இப்போ எனக்கு கஷ்டப்பட்டுட்டு உட்காந்துருக்கேன். ஏதோ இறைவ புண்ணியத்தில் நல்ல வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்குது. எனக்கும் ஆசை தான் டாக்டர்லாம் படிக்கணும்னு, படிக்க வைக்காமல் விட்டுட்டாவோ மேல் கொண்டு. ஆமாம், படிச்சிருக்கலாம். நீங்கள் நல்லா பேசுகிறீங்க, நல்லா அறிவாக இருக்கீங்க. சொல்லு, இந்த பாரு, அந்த மரத்தில் இருக்கிற மாங்காய் பறிச்சுட்டாரா? வேணாண்டி, தோட்டக்காரன் பார்த்தியா மரத்தில் கட்டி வச்சிருவியா? அவங்களாம் வர மாட்டாங்கடா, உடனே ஒன்று பறிச்சு கூடப்பா. நாக்கில் எச்சி ஊறுதுடா. நீ மிளகா பொடி உப்புலாம் கொண்டு வந்திருக்கேன், ப்ளீஸ். பறிடா பறி. ஏக்க காமச்சிக்க என்னடி? அதான் ட்வின் கிராஃப்டில் புதுசாக சேலையெல்லாம் கொண்டு வந்திருக்காங்களா, அதை கட்டுனா என்ன? எப்போ பார்த்தாலும் இந்த பிங்க் கலரே கட்டிக்கிட்டு தெரியுத. அது நம்ம மூஞ்சி மூணு மாதிரி இருக்குடி. அது எங்கிட்ட நம்ம தமிழ்நாட்டில் போட்டால் நல்லா இருக்கும், நார்த் இந்தியா சைடில் போட்டால் பரவாயில்ல. சரி ஏக்கா, இப்படிக்கா போனால் வீடு வந்துருமா? வந்துரும் வா, குறுக்கு பாதை தான். நம்ம என்னை சொல்கிற இவ பல வருஷமா ஒரே இது கோட்டு இந்த ஜீன்ஸ் தான் போட்டுட்டுறா. என்ன பண்ணுறது, உனக்காவது சேலை நகையெல்லாம் கொடுக்குறாங்க, எனக்கு ஒன்றுமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க லூசு பயிலுக. சரி வா போவோம். ஏக்கா, நம்ம மாங்காய் திட்ட வந்தோம், மாங்காய் தொப்புக்காரன் பிடிச்சி கட்டி வச்சிட போறியா? அதெல்லாம் கட்ட மாட்டாவ, தெரிஞ்ச அண்ணே. வா ஏக்கா, அப்பா 2 மாங்காய் பறிச்சுட்டு போமா? திருந்த மாட்டேடி, வாடி போவாங்கட்டு, அவங்க குத்திக்கிட்டு இருக்காங்க. அப்படியா? ஐயோ, கட்டி வச்சிருவாங்க, வா ஓடிடலாம். ஏன் ஏக்கா, இங்க பாரு ஊதா. அட ஆமா, ஏன் ஊட என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க?
இருக்க போறடி அங்க உனக்கு தேடிக்கிட்டு இருக்கா. இந்த போறேன். ஏட்டி இங்க என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? விளையாட வந்தியா? பொம்பளை பிள்ளை தனியா அதுவும் மாங்காய் தோப்பு கட்டி பேய் இருக்கும் டி. பேயா? ஆமாட்டி, பொம்பளை பிள்ளை தனியா அந்த மாதிரி மரத்துக்கிட்ட எல்லாம் வரக்கூடாது, பேய் இருக்கும், புடிச்சுக்கும் டி. ஐயோ அக்கா பேய் இருக்காக்கா, வாக்க ஓடிடலாம். சும்மா அடி, அவளை பயப்படுத்துறே. ஐயோ பயமா இருக்கு. அத்தை இனிமே வரமாட்டேன். சரி வா, கூட்டு போறேன் வீட்டுக்கு. கீழே இறங்கி வாடா, பேய் இருக்கா. அடி யாரடி? ஏய் அக்கா பேய். இந்த பேய் இல்ல, என் ஃப்ரெண்ட் மாங்காய் பறிக்க அனுப்பிச்சிருக்க மேல. கீழே யார்ல நீ இறங்கல, கீழே தோட்டத்துக்காரங்க பார்த்து கட்டி வச்சு விடுவாங்க. ஆண்டி நான் சும்மா தான் இந்த பிள்ளையை வந்து மாங்காய் பறிச்சு கொடுத்து தேங்காய் பறிச்சு கொடுத்து மேலே ஏற்றி விட்டா எனக்கு இறங்க தெரியல. அட கொடுமை ஏட்டி ஊத ஏண்டி இந்த அநியம் பண்ணிட்டுற? இறக்கிடுவேன் அத்தை, வாங்கத்தே அத்தை ப்ளீஸ் அத்தை. உங்க ஆட்டாக்கறி விளக்கமத்து கொண்டு அடிக்கிறது சரிதாண்டி, ஏதாவது ஒரு வேலையை பண்ணி விட்டுறேட்டி நீ. அத்தை ப்ளீஸ் அத்தை, அம்மாட்ட சொல்லாதத்தை. இதை நெட்ட வழி தண்ணி தான் நெட்டையா இருக்கு, அவனை கொஞ்சம் இறக்கி விடு. பால் பண்ணி இறக்கி விட்டில என்னட்டி இப்படி பண்ணி தொலைறீங்க? அந்த அண்ணியை பார்த்தா திட்டுவாடி. நான் தான் உங்களை கூட்டு வந்து மாங்காய் பறிக்கணும்னு நினைச்சுக்குவாங்க. அக்கா நான் அப்பவே சொன்னேன் இந்த ஒத்தையடி பாதையெல்லாம் நமக்கு வேணாம், நீ கேட்டியா பாரு. ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி, என்னை கொஞ்சம் இறக்கி விடுங்க ஆண்டி. அத்தை ப்ளீஸ் இறக்கி விட்டு தொலைடி. அப்ப பாரு மேலே ஏறவனுங்களை இறக்கி விடுறதே எனக்கு வேலையா போச்சு. கொஞ்சம் ஹைட்டா இருக்கிறது என்னோட பெரிய தப்பு. ஏலே தம்பி கொஞ்சமா கீழே இறங்கி வா, அத்தை கையில பிடிச்சிடுறேன். ஆண்டி உங்களுக்கு ரொம்ப நன்றி. பாருடி, எறும்பெல்லாம் கடிச்சு வச்சு மூஞ்சி மோரப்புறம் வீங்கி கிடக்கு. இனிமேல் நான் உன் கூட விளையாடவே வர மாட்டேன். உன் கூட கா ஏழு அப்படிலாம் சொல்லாதுடா. உன் பேச்சு கா, ஓடிப்போ. இனிமே ஃப்ரெண்டு வந்துடாதே நீ. ஏலே தம்பி அப்படியெல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்பை கெடுத்துக்காதடாடே. நீ இவ கூட பேசவே மாட்டேன். இது சூரியகாதி மண்டை, என்னடா உனக்கு இவ்வளோ கோவம் வருது? அவ ஏற சொன்ன நீ ஏன்டா ஏறின? ஏறி இப்படி இப்ப பாரு அந்த பிள்ளை மேல கோச்சுக்கிற. ஏலே தம்பி ஓடிட்டியான். வாடி போல, முதல்ல தோட்டக்காரன் வந்து தொலைஞ்சிட போறியா? ஐயோ அக்கா சீக்கிரம் வாங்கடி, ஓடி போவோம். ஊத்தா ஓடிடி. சீக்கிரம் நட. இல்ல நடங்க, ஓடுங்க. ஒத்தேடி பாதையில வந்து சீக்கிரம் வீட்டுக்கு போலாம் நினைச்சது பெரிய தப்பு. சரி விடுக்கா, என்ன பண்ற, சின்ன பிள்ளை அப்படிதான் இருக்கும். வா போலாம். போடி, இன்னைக்கு உங்க அம்மா கிட்ட சொல்லி நானே அடி வெளுக்க விடுறேன். விடுக்கா. தடி மாங்காலம் திருடுற. ஐயோ என்னக்கா நம்மள திருடிட்டானே. ஐயக்கா ஓடுக்கா. சீக்கிரம் வந்து தொலைச்சு சத்தம் போடாம. அம்மா வந்ததுக்கு மாங்காய் திருடின்றானே. திருடின்னு பேர் வந்துச்சு, ஒரு மாங்காய் திருடிடுவோமா? வாடி அங்கிட்டு எருமை.